ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் என்ன ஆச்சு? இப்போ கேகேஆர் தான் லீடிங்கில் இருக்காங்க. கேகேஆருக்கு தான் இந்த ட்ரேட் நடக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு நம்ம மும்பை என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம் துபே ப்ளஸ் ஒரு நல்ல பேசர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது கலீல் இல்லை கம்போஸா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம எம்ஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து சிவம் துபேவும் வேணும், அன்ஷுல் கம்போஸும் வேணும், கலீல் அகமதும் வேணும். ஸோ பாண்டியா உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களுக்கு 3 பிளேயர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம சிஎஸ்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஸோ இந்த ட்ரேட் இப்படி தான் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் கேகேஆர் அவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ட்ரேட் பண்ணலாமா, இந்த பிளேயர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்க ஒரு சில டிஸ்கஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இப்போ வரையும் எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் வராருன்னா சிஎஸ்கே 3 பிளேயரை தாராளமாக கொடுக்கலாம்ல. ஏன்னா நமக்கு ஒரு கேப்டன்சி ஆப்ஷனும் கிடைக்குது, ப்ளஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் பண்ண முடியும், ஃபீல்டிங்கும் சூப்பராக பண்ணுவார், ப்ளஸ் பவுலிங்கும் நல்லா பண்ணுவார் பவர் பிளேயர் அப்படின்னா 3 பிளேயரை கொடுக்கலாமேன்னு கேட்பீங்க. பட் இது வந்து பாசிபிளி ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்காது. ஏன்னா நம்ம சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டர் தான் கொடுக்குறோம். ஹர்திக் பாண்டியா அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே சிவம் துபேவை ஒரு ஆல்ரவுண்டராக தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க கண்டிப்பாக ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம அன்ஷுல் கம்போஜோ இல்லை கலீல் அகமதும் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல பேசரை தான் கொடுக்குறோம். நம்ம நார்மலான ஒரு பேசர், ஏதோ ஒரு டொமஸ்டிக் ஆடுற பிளேயர்லாம் நம்ம கொடுக்கல, நல்ல ஒரு பிளேயரை கொடுக்குறோம். ப்ளஸ் நம்ம வந்து 2 பேசர்ஸ் அனுப்பும்போது நம்ம வந்து எங்கேயோ பெருசாக அடி வாங்கிடுவோம் அப்படின்றதான் வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு நாலு பின்ன எங்கேயோ இன்ஜுரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே பொறுத்தவரையுமே இன்ஜுரிஸ் அதிகமாக வருது. அப்படி இன்ஜுரிஸ் இருக்க நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒழுங்காக பண்ணலை, இல்லை இன்ஜுரி இருக்குது அப்படின்னா நமக்கு பேக்கப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதனால தான் சிஎஸ்கே 3 பிளேயராக கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ட்ரேடை. ஹர்திக் பாண்டியா டு கேகேஆர் சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஐ வந்து 3 பிளேயரோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க கேகேஆர்கிட்ட. ஸோ இந்த 3 பிளேயரில் நீங்கள் யார் 2 பேரை கொடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங், அப்புறம் அன்கிரிஷ் ரகுவன்ஷி, இவங்க 3 பிளேயரில் யாராவது 2 பிளேயரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலே போதும், பாண்டியா ட்ரேடை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ட்ரேட் நடக்குமான்னு கேட்டால் நமக்கு எப்படி ஆயுஷ் மாத்திரையோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரகுவன்ஷி. ஸோ ரகுவன்ஷி வந்து அனுப்ப மாட்டாங்க. அண்ட் ஆன் தி அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணாலாம் இப்போ தான் வந்து அவங்களுக்கு நல்ல பேர் சொல்கிற மாதிரியான பிளேயராக வந்து கேகேஆருக்கே இருக்காங்க. ஸோ கரண்ட் T20 டீமில் வேற இவங்க 2 பேர் இருக்காங்கன்னும் போது கேகேஆர் அவ்வளோ ஈஸியாக இவங்க 2 பேரை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி திருப்பி சிஎஸ்கேக்கு இந்த ட்ரேட் வந்து முடியறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கே கேம்ப் அப்டேட் என்ன ஆச்சு? ஸோ சிஎஸ்கே கேம்பில் என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. அது ரொம்ப ஒரு இதுவாக தான் வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து இது ரிலீஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். பிளேயர்ஸை கூப்பிட்டு பார்த்துட்டு யாரெல்லாம் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்களாம் வச்சுட்டு மற்றவங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலாக இவங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்களோட ரோல் கிளாரிட்டி என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அடுத்த வருஷம் உனக்கு இந்த ரோல் தான் இருக்க போகுது, நீ இப்படி தான் ஒன்று வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நீ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோன்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதே சமயத்தில் கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராக்டிஸ் செஷனில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மற்றபடி இன்ஃபர்மேஷன் வரலை, வந்தால் அதை வந்து கண்டிப்பாக வீடியோவாக போட்டுடலாம். லாஸ்ட் சீசனே கலீல் அகமது சிஎஸ்கே விட்டு போயிடுவார், ஏன்னா அவருக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஸோ மோஸ்ட்டாக வந்து என்ன ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணிடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள் போன வருஷமே பார்த்தோம். பட் அதை தாண்டி ஒரு சீசன் ஆடிட்டார். இப்போ கலீல் ஏன் சிஎஸ்கே விட்டு போகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமது ஒரு நல்ல பவர் பிளே பவுலர், ஓகேவா. பட் அதே சமயத்தில் சிஎஸ்கே ஒரு ஆக்ஷனில் 4 கோடி ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க. ஸோ 4 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், நமக்கு வந்து இன்னுமே அதிகமான ஒரு பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆக்ஷனுக்கு போனால் நமக்கு இன்னுமே ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கலீல் யோசிச்சு ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற பேசர்ஸ்க்கெல்லாம் நல்லாவே வந்து பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆக்ஷனுக்கு போனால் நம்ம இன்னுமே வந்து அதிகமான ஒரு அமௌண்ட் தான் வாங்குவோன்ற இதில் தான் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ட்ரேட் வந்து போது இல்லை, ஹர்திக் பாண்டியோட ட்ரேட், அந்த ட்ரேடில் அவர் இல்லை அப்படின்னா சிஎஸ்கேயோட தான் ஆடுவாருன்றது எனக்கு தோணுது. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி போன சீசனே அவர் வந்து ஒழுங்காக ஆடலை. இந்த சீசன் ஆச்சு ஒரு சீசன் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போகணுன்ற மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ கலீல் அகமது நம்ம இன்னுமே ஒரு சீசன் இந்த ட்ரேட் நடக்கலாம் பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா ட்ரேட் தான் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த ஜிடியோட சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் இந்த ட்ரேட்லாம் நடக்குதான்னு கேட்டால் அதை பற்றி இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிளே டு பிளே ட்ரேடுன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். நடுவில் ஆன்லைனில் என்ன போச்சு அப்படின்னா, சிவம் துபே கொடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அதுவுமே கிடையாது. நான் அதை பற்றி வீடியோவும் போடலை, ஏன்னா சிவம் துபே கொடுக்க மாட்டாங்க, வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலான்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஒரு ட்ரேட் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு அட் ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ் டீலாகவே முடிச்சிக்கலான்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ வரையும் பிளே டு பிளே ட்ரேடாக வந்து எதுவுமே வந்து உள்ளுக்குள்ளே போகலை. மோஸ்ட் ப்ராபப்ளி வாஷிங்டன் சுந்தர் இல்லை சாய் கிஷோர் வருவாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரில் யாரோ ஒருத்தர் வர போகிறாங்கன்ற மாதிரி பேச்சு போகுது. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தரை ஜிடி விட மாட்டாங்க.
பட் சாய் கிஷோருக்கு அங்கே வந்து பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, அவரை அங்கே ஜிடி ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு இது வந்து லாஸ்ட் சீசனே வந்து போச்சு. ஸோ அதனால் சாய் கிஷோரை இன் சிஎஸ்கே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ட்ரேட் வந்து முடியும்னு நினைக்கிறேன்.